ஜிவி பிரகாஷ் சைந்தவி அவர்களுடைய வாழ்க்கையை கெடுத்தது திவ்ய பாரதி தான் அப்படின்னு பலருமே கேள்வி எழுப்பிட்டு இருக்க. அதுக்கு முற்றுப்புள்ளி தர வகையில திவ்ய பாரதியை மனம் திறந்து இந்த விஷயம் பத்தி முதல் தடவை பேசியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் சைந்தவி அவர்களுடைய பிரிவுக்கு காரணம் நானா. உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரையும் ஜோடியா பார்க்க எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அவங்க கான்செப்ட்ல ரெண்டு பேரும் சேர்ந்து பேசினப்போ அப்பாடா இனிமே நம்ம மேல யாரும் டார்கெட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா ஒரு சிலர் அவங்க பெரிய காரணம் நான் தானு நினைச்சிட்டு என்ன திட்டுறாங்க. இப்ப கூட இன்ஸ்டாகிராம்ல பல பேர் என்ன திட்டிட்டு தான் இருக்காங்க. குறிப்பா பல பெண்கள் என்ன திட்டி கமெண்ட் போட்டப்போ எனக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும். இதை கூட நான் ஜிவி பிரகாஷ் அவர்கள் கிட்ட காமிச்சிருக்கேன். சார் இந்த மாதிரிலாம் பேசுறாங்க அப்படின்னு, விடுங்க அதை கண்டுக்காதீங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல இடங்கள்ல பேசும்போது ரொம்பவுமே மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ கிங்ஸ்டன் திரைப்படத்திலையும் ஹீரோயினா நான் தான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து ஜிவி பிரகாஷும் சொல்லியிருக்காரு. இந்த திரைப்படத்துல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறதுக்கு காரணம் ப்ரொடக்ஷன் டீம் தான். ஏற்கனவே ஒரு ஹிட்டான பேரா இருந்தா இதுக்கு நல்ல ப்ரொமோஷனா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திரைப்படத்துல திவ்ய பாரதியை சூஸ் பண்ணாங்க. அவங்க ஒரு நல்ல கொலிகே தவிர எனக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது. எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுறாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை அப்படின்னு ஜிவி பிரகாஷ் அவர்களும் சொல்லியிருக்காரு. எங்களுடைய பிரிவுக்கு காரணம் நாங்க தான், இதுல வேற யாரும் உள்ள வந்து நுழைய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்க ரெண்டு பேரும் ப்ரொஃபஷனல் வேறையா தான் பார்க்குறோம், அதனால தான் ரெண்டு பேரும் சேர்ந்து கான்சர்ட்ல பாடினோம். இதுக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னு ஜிவி பிரகாஷ் அதற்கான பதிலையும் தெரிவிச்சிருக்காரு.